என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய படம் நடிச்சிருக்கிறேன். சில படங்கள் எனக்கு பிடிக்கும், சில கதாபாத்திரங்கள் பிடிக்கும். 24 வருஷமா இருக்கேன். நந்தாவில் லொடுக்கு பாண்டியன் நடிச்சதுல இருந்து இன்னொரு வரைக்கும் ஒரு 24 வருஷம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் நடிக்காம போயிட்டேன். ஆனா இதுவரைக்கும் நான் யார் ஆபீஸ்ல போயிட்டு எனக்கு நடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புல நான் கேட்டதே கிடையாது. ஏன்னா எப்போ நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நடிக்கவே முடியாது, நம்மளை யாரும் கூப்பிட மாட்டாங்க. சினிமாவில் மட்டும்தான் நடக்கும். நம்ம ஒரு காமெடியனா இருப்போம், இல்லை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம். நம்ம கூட உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்பாங்க டேட்டு, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்து இருப்போம். ரொம்ப வலிக்கும் அது. ஆனால் அதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் தேனப்பனே பண்ணுவான். என்ன அதுல என்ன இருக்குது? என்ன ஏன்னா தேனப்பனை இன்னைக்கு நேற்று எனக்கு அண்ணன் தான், எனக்கு அண்ணன் தான் அவரு. இருந்தாலும் நாங்க கொஞ்சம் ரொம்ப நெருக்கம் 2 பேரும். ஏன்னா அதான் தயாரிப்பாளரே கொடுக்குறேன்னு சொன்னா கூட இந்த ஆளுக்கு எடுத்து விட்டுருவான். தயாரிப்பாளர் சரிப்பா நல்லா, அதாவது நான் சொல்றது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும். நான் பாடகராக இருந்து ஒரு கானா பாடகர் அப்படிலாம் இருந்துதான், நான் கிராமிய பாடகராக இருந்துதான் வந்தேன். கே சுரேகுமார் சார் ஒரு படம் நாட்டாமன்னு ஒரு படம் எடுத்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுல நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம விளையும்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு நான் தான் பாடினேன். சிற்பி சார் மியூசிக்ல நான் தான் பாடினேன். அதுக்கு எனக்கு பாட வச்சுட்டு திருப்பி அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு இது கமர்ஷியல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த காசு பேட்டா கொடுக்கறது 100 ரூபாய் 150 ரூபாய் என்ன 200 ரூபாய் கொடுக்குறாரு. இவர் தான் அதுக்கு மேனேஜர். நான் சொன்னேன், நான் தான் பாட்டு பாடல, நானும் உங்கள்கிட்ட வாய்ப்பு கேட்டேன், நீங்க தானே என்ன கூப்பிட்டீங்க, என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு. அப்ப 500 ரூபாய் குடியான்னு சொல்லி தான் சண்டை போட்டு வாங்கிட்டு போனேன் 500 ரூபாய் இவர்கிட்ட. அதனால இந்த சினிமா உலகம்ங்கிறது இப்படித்தான். இங்க அவ்வளவு ஈஸியா யாருடைய திறமை யாரும் இது பண்ணிக்கிறது இல்ல. என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒன்னு வாய்ப்புகள் வரணும், வரலன்னா வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும். நான் உருவாக்க தெரிஞ்சிடும். ஏன்னா நான் என்ன அப்படித்தான் உருவாக்கிட்டேன். ஏன்னா இந்த விழாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் ரகு இருக்காருல்ல, நாங்க ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். ஒரே இடத்துல ஒரு இத்து போன இந்த இங்கிட்டு தான் வடப்பள்ளியில அந்த பாளையக்காரத்து அந்த ஏரியா, அதான் உனக்கும் தெரியுமே. இங்க நிறைய பேர் என் கூட டிராவல் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற முகத்துல வேற வேற அடையாளத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு கோவத்துல கூட இருப்பாங்க. சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் கம்மியா போட்டிருப்போம். ஏதோ ஒன்று நடந்திருக்கும், ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கும். எதுவுமே இல்லாம இங்க இல்ல, பெரிய டிராவலிங் இருக்கு. 21 வருஷத்துல ஒரு பத்திரிகையில நல்லா என்ன எழுதலைங்கிறதுக்கெல்லாம் நான் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன். வீடுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏன் அவ்வளவு உழைச்சிருக்க அந்த படத்துல சும்மா இவரும் மற்றும் பலரும் இருக்கிறாருன்னு என் பேர் எழுதுறிய. அவர் அவர் சொல்ற மாதிரி விமல் கூட இதான் முதல் படம். இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன சினிமாவில் அதை சொல்ல, அது எப்படியெல்லாம் எடுத்துக்குவாங்க பரவாயில்ல, நமக்கு தோன்ற சொல்லிடுவோம். எனக்கு சினிமாவில் இது வரைக்கும் நான் நடிச்சதுல மூணு எந்த ஹீரோ கூட நடிச்சாலும் அந்த படம் ஏதோ ஒரு கவனிக்கக்கூடிய படமா வரும். இது வரைக்கும் நடந்திருக்கு. எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்காங்க. நான் கடைசியா நடிச்ச ஜிவி பிரகாஷ் கூட நடிச்ச படத்துல இருந்து அதர்வா கூட நடிச்ச படம், யாரு கூட நான் மூணு நடிக்கிறேனோ அது வில்லன்ல அஜித் சார் கூட நடிச்சா இருக்கட்டும், விஜய் கூட திருமலையில நடிச்சதா இருக்கட்டும், இப்படி எந்த நடிகர்கள் கூட நான் மூணு போய் ஒர்க் பண்ணேன்னா அது எனக்கும் அந்த ப்ராஜெக்டுக்கும் ஒரு ஹெல்த்தியா தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும். இந்த படத்துல நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நான் எந்த அலுவலகத்துக்கும் போயெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஒரு கதை கேட்டுட்டு அந்த கேரக்டர் நான் நடிப்பேன்னு நான் அதுக்குள்ள நிறைய யோசிச்சு ஆசைப்பட்டுட்டு அந்த கதையை என் பையன்கிட்டையும் சொல்லி என் ஒய்ஃப் கிட்டையும் சொல்லி சூப்பரான ஒரு கேரக்டர் கிரேஸ் அது கிடைச்சதுன்னா, ஒரு நடிகனா நம்ம செத்ததுக்கு அப்புறம் 4 படம் காட்டுவாங்கல்ல, அதுல ஒரு படமா இது இருக்கும் கிரேஸ் அப்படின்னு நான் என் ஒய்ஃபு கிட்டே என் பையன்கிட்டே நான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா அதுல நான் இல்ல, திடீர்னு இல்லன்ட்டாங்க. ஒரு 1.5 வருஷம் டிராவல் பண்ணிட்டேன் நான். அந்த இதுல அந்த கொரோனாவில் அடிபட்டவன் தானே நானும். திண்டுக்கல்ல ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுல 2 கோடி ரூபாய் போச்சு அந்த கொரோனா டயத்துல தான். கொரோனாவில் இவன் மட்டும் பாதிக்கப்படல, எல்லாருமே பாதிக்கப்பட்டான், உலகமே பாதிக்கப்பட்டுச்சு. ஆனா அதுல எனக்கு ஒரு நல்ல நடந்துச்சு. அந்த கொரோனா டயத்துல தான் இன்னைக்கு சிவகங்கையில் இருக்கிற தோட்டத்தை நான் உருவாக்குனேன். அங்கதான் உட்காந்து அந்த கதையும் தம்பிக்கிட்ட கேட்டேன். சோ அப்போ அந்த கதை திடீர்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு நடிகர் அப்படின்னு போயிருச்சு. அப்ப என் பையன்கிட்ட மறுபடியும் சொன்னேன், என்னடா ஆசைப்பட்டோம் கிடைக்கல. பட் ஆனால் ஒரு கதையில ஒரு கதாபாத்திரம் நம்ம தான் நடிக்கணும்னு விதி இருந்தால் அதை எவனாலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் ஆணித்தரமான ஒரு உண்மை. அதே விஷயம்தான் இங்க இப்போ நான் சொல்றது விஷயம் வேற இருந்தாலும் கூட கான்பிடன்ட், நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன அது நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதனால என் பொண்டாட்டிகிட்ட சொல்லுவேன், இன்னும் வீடு கட்டல, நேற்று நடிகர்லாம் வீடு கட்டியிருக்காங்க, நீ இன்னும் வீடு கட்டல ஒண்ணும் கட்டலன்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஆனா அவள்கிட்ட நான் சொன்னேன், சாஸ்திரி பவன்,
கவர்னர் இருக்காருல சாஸ்திரி பவன், கருணாசி மேல பட்டா மாறணும்னு விதி இருந்தா அது நடக்கும் கிரேஸ். அதனால நீ ஒண்ணு பெருசா ரொம்ப எதுக்கு கவலைப்படாத, அது நடக்கும்னா நடக்கும் அப்படின்னு.